ஏன்டா இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டோன்ற அனுபவம் சில சமயம் நம்மளுக்கு வர்றதுண்டு. அப்படி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ரீசெண்டாக அமைஞ்சது. நான் ஒரு நாள் லஞ்சுக்காக மதுரை கண்ணப்பர் ஹோட்டல்ன்ற இடத்துக்கு வந்திருந்தேன். மதுரை வயலில் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. பார்க்குறதுக்கு உள்ள பாஷாக இருந்தது. ஆனால் ஆளே இல்லை. அப்போவே நான் சுதாரிச்சிருக்கணும். ஆனாலும் சாப்பிட வந்துட்டேமேன்ட்டு நாங்கள் ஒரு பிரியாணி, ஆம்லெட், அப்புறம் 2 நான்வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே நான்வெஜ் மீல்ஸில் வெறும் கிரேவி மட்டும்தான் தருவாங்கன்றதுனால நாங்கள் அதுக்கு கூடவே சைட் டிஷ்ஷாக மட்டன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்கே தாங்க முதல் பிரச்சனை வந்தது. நாங்கள் ஆர்டர் பண்ண பிரியாணியும் ரொம்ப சோசோ, மட்டன் கிரேவியோ ஏன்டா ஆர்டர் பண்ணன்ற அளவுக்கு ஆகிடுச்சு. சரியாகவே வேகாமல் இருந்ததுங்க. அவங்க ரைஸுக்கு முதல்ல கொடுத்த நண்டு தொக்கும் மீன் தொக்கும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப டேஸ்டியாகவே இருந்தது. நான் அதை நல்லாவே ருசித்து சாப்பிட்டேன். கூடவே உருளைக்கிழங்கும் கீரையும் கொடுத்துருந்தாங்க. அது ரெண்டுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நாங்கள் அந்த மட்டன் சரியாக வேகலைன்ட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் அதை ரீஹீட் பண்ணி கொஞ்சம் ஏதோ மேக்கப் பண்ணி கொண்டு வந்தாங்க. சுமாராக தாங்க இருந்தது. நண்டு தொக்கையும் மீன் தொக்கையும் சுவையாக சாப்பிட்ட பிறகு தான் எனக்கு காத்திருந்தது ஆப்பு. நான் அடுத்து ட்ரை பண்ண ஐட்டம் அவங்க ஒரு பிளேட்டில் வச்சுருந்த கிரேவி ஐட்டம்ஸ். ரோட் சைடில் இருக்கிற சின்ன ரெஸ்டாரண்ட்டில் கூட கிரேவி ஐட்டங்கள்னால் அமக்கலப்படுத்துவாங்க. ஆனால் இவங்க கொடுத்த மட்டன் கிரேவியும் சரி, சிக்கன் கிரேவியும் சரி, ஒரு பச்சை வாசனை இருந்ததுங்க. குழம்பு கொதிக்கவே இல்லை போல இருக்குது. அப்படியே கொண்டாந்து பச்சையாக ஊற்றுன மாதிரி ஒரு ஸ்மெல்லுங்க. நாங்கள் அவங்கக்கிட்ட ஏதோ இதை பற்றியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கல. எங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஏற்கனவே ஆனதுனால சீக்கிரம் அங்கேருந்து சாப்பிட்டு கிளம்புனா போதுன்னு ஆயிடுச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டமே ரொம்ப காஸ்ட்லியாக வேறு இருக்குது. நான் சாப்பிட்ட நான்வெஜ் மீல்ஸுடைய ரேட் பார்த்திங்கன்னா 260 ரூபாங்க. அதில் ஒரே ஒரு முட்டை தாங்க, எந்த விதமான நான்வெஜ் சைட் டிஷ்ஷும் இல்லைங்க. இவங்க கொடுத்த பிரியாணி கூட அந்தளவுக்கு டேஸ்டியாக இல்லைங்க. ஒரு ஒர்த்லெஸ் மீல் தான் சாப்பிட்ட அனுபவம் எனக்கு. ஏன்டா இங்கே வந்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட காசை கொடுத்துட்டு வந்தோம். 3 பேருக்கு கிட்டத்தட்ட 1100 ரூபா பில் ஆச்சுங்க. ஒரு பெரிய இடத்த வாடகைக்கு எடுத்து நிறைய ஆட்களை போட்டு பயங்கரமாக ஃபர்னிஷிங் எல்லாம் பண்ணி, ஆனால் ஃபுட்டில் இந்த ரெஸ்டாரண்ட் சொதப்பிட்டாங்கன்னே சொல்லணும். எத்தனையோ ரெஸ்டாரண்ட்டில் இதை விட கம்மி ரேட்டில் ரொம்ப சூப்பரான சாப்பாடு போடுறாங்க. ஆனால் இவங்க இவ்வளோ சார்ஜ் பண்ணியும் ஃபுட்டில் வந்து கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்லணும். மனசே ஆறலிங்க. 1100 ரூபாயை கொடுத்துட்டு இலையை அப்படியே மூடி வச்சுட்டு வந்தது தான் எனக்கு நேர்ந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிக்கணுன்ட்டு பார்த்தேன். இது அந்த ரெஸ்டாரண்ட் மேலே நான் கம்ப்ளைண்ட்டாக வைக்கலைங்க. அவங்க கொடுத்த அந்த ஃபுட்டு எனக்கும் எங்கள் ஃபேமிலி ஆட்களுக்கும் பிடிக்கலை. அதுதாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் எப்பாவது போயிருந்தீங்கன்னா உங்கள் அனுபவம் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.